முக்கிய செய்திகள். விருதுநகர் அருகே இருக்க கும்மாப்பட்டி என்ற நகரத்தில் ஏதோ பஞ்சாயத்து நடந்துட்டான். அந்த பஞ்சாயத்து எதை பத்தினா வேலை இல்லாத இளைஞர்களுக்கு தீர்வு காண்றதுக்கான ஒரு பஞ்சாயத்து தான். இந்த பஞ்சாயத்து என்னதான் பாப்போம் வாங்க எல்லாரும். எங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. எங்க ஊர் பேர் என்னன்னு தெரியுமா? அதானே கும்மாம்பட்டி. அதானே. இங்க பிரச்சனை நடக்குது என்னன்னு தெரியுமா? அதை விடு, நம்ம ஊர்ல படிச்ச பட்டதாரிகள் நிறைய பேர் இருக்காங்க, அது தெரியுமா உனக்கு? இருந்தும் என்ன வேலை வாய்ப்பு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குதே. அதுக்கு ஒரு பஞ்சாயத்தை கூட்டிடுவோமா? ஓ அப்படியா? அப்ப இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்கு. சரி, பஞ்சாயத்து தலைவரை கூப்பிட்டுறலாம். என்னப்பா 18 பெட்டி வந்தாச்சா? வந்தாச்சு. அப்புறம் நீ வரல நான் வரலன்னா சொல்லக்கூடாது. இப்ப பஞ்சாயத்து தலைவரை கூப்பிடலாமா? காட்டாம பாதம் பட்டா எங்க வெள்ளாம விளையுமடி. ஐயா, நம்ம ஊர்ல படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லாம இருக்காங்க. அதுக்காண்டி ஒரு தீர்வு கேட்க வந்திருக்காங்க. என்னம்மா எல்லாரும் வந்தாச்சா? என்னம்மா இது கல்வி சம்பந்தப்பட்ட பிரச்சனை தானே? அப்புறம் என்ன, நம்ம டீச்சர் ரதி டீச்சரை வர சொல்லுங்க, என்னன்னு பேசிக்கிறோம். இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க ஐயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. என்னம்மா நம்ம பிள்ளை பள்ளிக்கூடம் போறாங்க, படிக்கிறாங்க, பட்டம் வாங்குறாங்க, ஆனா வேலை மட்டும் கிடைக்கலையம்மா. நம்ம எங்கேயும் தவறு விடுறோம். ஐயா, நானும் தான் டிகிரி முடிச்சேன், ஆனா எனக்கு வேலையும் இல்ல, திறனும் இல்ல, என் கல்வியே வேஸ்டான மாதிரி இருக்குயா எனக்கு. ஐயா, நானும் தான் ஐயா தையல் பயிற்சி கத்துக்கிட்டேன், ஆனா அதை கத்துக்கிட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. என்னம்மா நம்ம ஊர்ல இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்கே, இதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுவோமா? நானும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். 4 பேர்கிட்ட ஆலோசனை கேட்டு நல்ல முடிவா நாளைக்கு நான் சொல்றேன். என்னம்மா எல்லாரும் டீச்சர் சொன்னதை கேட்டுக்கிட்டீங்கல்ல? நாளைக்கு அவங்க தீர்வு சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் நாளைக்கு பஞ்சாயத்துக்கு வந்துருங்க. ஐயா வணக்கம். வாங்க டீச்சர். எல்லாரும் நியூஸ் பாக்குறீங்களா? என்ன நடந்துக்கு இருக்கு? படித்த இளைஞர்களுக்கு யாருக்குமே வேலை கிடைக்கல. இதற்கான தீர்வு உங்கள்கிட்ட கண்டுபிடிக்க சொல்லணும், கண்டுபிடிச்சீங்களா? ஐயா கோவப்படாதீங்க. நீ சொன்னதை நான் யோசிச்சு நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனையெல்லாம் வீட்டுக்கு ஒரு நல்ல முடிவான ஏற்பாடு பண்ணிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச பொருளாதார நிபுணர் ஒருத்தவங்க வந்து இருக்காங்கயா, அவங்க நான் வர சொல்லியிருக்கேன். சரிங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஊர்ல இருக்கிற பிரச்சனை என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தீர விசாரிச்சு ஆராய்ந்து அந்த கிராமத்துல இருக்கிற பிரச்சனைக்கான தீர்வை கண்டிப்பா அவங்க சொல்லுவாங்கயா. அவங்க நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு வரையா. ஓ அப்படியா? அப்படி இருந்தா அவங்க வர சொல்லுங்க. வர சொல்லியிருக்கேன், வருவாங்கயா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. இவங்க யார் புதுசா இருக்காங்க? ஐயா, நம்ம கிராமத்துல ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்குல்ல, அதுக்கு ஒரு தீர்வு காணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. நான் கூட சொன்னேன்ல, பொருளாதார நிபுணரை நான் வர சொல்லியிருக்கேன். இவங்கதான் பொருளாதார நிபுணர் ஜானகி அம்மா. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. உங்களோட ஊர்ல நடக்கிற பிரச்சனைகளை பத்தி ரதி டீச்சர் சொன்னாங்க எல்லாமே. அதனால அதுக்கு தீர்வுகள் கொடுக்கறது தயார் நான் இங்க வந்திருக்கேன். சரிங்கம்மா. யாருப்பா? 2 பேர் எடுத்து போடுங்கப்பா. ஊர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கிராமத்துல ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, அந்த பிரச்சனைக்கான தீர்வு கண்டுபிடிக்கிறதுக்காக பொருளாதார நிபுணர் ஜானகி அம்மா அப்படின்ற ஒருத்தவங்களை பஞ்சாயத்து தலைவர் மூலமா நம்ம கிராமத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். என்னம்மா தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருக்கீங்க? என்னம்மா தீர்வு கண்டுபிடிச்சிருக்கீங்க? ஐயா, இதுக்கு ஒரு அடிப்படையான தீர்வு என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, மேன் பவர் அப்ரோச்னு சொல்லுவோம். மேன் பவர் அப்ரோச்னா மனித வள அணுகுமுறைன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மனித வள மேம்பாட்டு அணுகுமுறை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதுக்கு ஒரு அடிப்படையான தீர்வே என்னன்னா மனித வள அணுகுமுறை. ஐயா, மனித வள அணுகுமுறை சொல்றேன். அதாவது ஐயா, மேன் பவர் அப்ரோச்னா ஒரு நாட்டுக்கு தேவையான பொருளாதார வளர்ச்சிக்கும் கல்வி வளர்ச்சிக்கும் தேவையான மனித வளத்தை உருவாக்குவதற்கு கல்வியை திட்டமிடுதல். ஐயா, அதாவது இன்னும் சுருக்கமா சொல்ல போனா, ஒரு நாட்டிற்கு தேவையான தொழிலாளர்களை உருவாக்குவதற்காக கல்வியை கரெக்டா திட்டமிடுதல் தான் மேன் பவர் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவோம். ஐயா, ஓ அப்படியா? இதுக்கு ஏதாவது உதாரணம் சொல்ல முடியுமாமா? கண்டிப்பா ஐயா. இப்போ ஒரு நாட்டுல தகவல் தொடர்பு தொழில்நுட்பம், அதாவது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவோம்ல, அது பெருகிக்கிட்டே வந்திருக்குன்னா, அதாவது
அதாவது அடுத்த 10 வருஷத்துக்கு அந்த நாட்டு கவர்மெண்ட் 10 லட்சம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸை உருவாக்குவாங்க. இதுக்காக ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களிலும் கோர்சஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற கோர்சஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு தேவையான எந்த ஒரு வேலையில்லா திண்டாட்டமும் இருக்காது. ஓ அப்படியா, சரி சரிம்மா. ஆமாயா, இப்போ இன்னும் உதாரணமா சொன்னா ஒரு விளையாட்டு மாதிரி வச்சுக்குவோம். உங்க பேர் என்னம்மா? நந்தினி அம்மா. நீங்க என்னவாகம்மா விரும்புறீங்க? நான் பாலம் கட்ட விரும்புறேன்மா. சூப்பர்மா, அப்ப நீங்க ஒரு இன்ஜினியராக விரும்புறீங்க. உங்க பேர் என்னம்மா? என் பேர் செல்விங்கம்மா. நீங்க என்னவாக விரும்புறீங்க? எனக்கு ஒரு பெரிய டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் வைக்கணும்னு ஆசைமா. சூப்பர்மா, இப்ப கேட்டுக்கிட்டீங்கன்னா இவங்க இன்ஜினியராக விரும்புறாங்க, இவங்க என்னவாக விரும்புறாங்க? டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸ் வைக்க விரும்புறாங்க. ஆனா நான் அனலைஸ் பண்ண வர உங்க கிராமத்துல மேக்சிமம் என்ன இருக்கு அப்படின்னா வரலாறு மற்றும் இலக்கிய சார்ந்த பாடப்பிரிவுகள் நிறைய இருக்கு. அப்போ உங்களோட கிராமத்துல திறன் பெற்ற கல்வியை கொடுக்க நீங்க தவறிட்டீங்க. அதனாலதான் இந்த இளைஞர்கள் எல்லாம் வேலையில்லா திண்டாட்டமா இருக்காங்க. அப்போ நீங்க திறன் பெற்ற கல்வியை கொடுக்கும்போது இன்னும் உங்களோட கிராமம் வந்து வளர்ச்சி பெறுவீங்க. இப்ப புரியுதா உங்க கிராமத்துல ஏன் அதிகபட்சமா வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு அப்படின்னு? ஐயா, இப்ப பார்த்தோம்னா கல்வியை வந்து 2 வகையா பிரிக்கலையா. ஒண்ணு வந்து திறன் சார்ந்த கல்வி, இன்னொன்று வந்து கலை சார்ந்த கல்வி. இந்த கல்வியில பார்த்துட்டோம்னா நம்ம கிராமத்துல இருக்கிற மாணவர்களுக்கு வந்து அதிக அளவுல வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திறன் சார்ந்த கல்வியை கொடுக்கறதுக்கு தவறிட்டோம்யா. பார்த்தா வந்து கலை சார்ந்த கல்வியை தான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுலயும் மாணவர்கள் வந்து நல்லா படிச்சு நல்லா திறமையா பாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம கிராமத்துல என்னன்னா மாணவர்களுக்கு திறமையை வளர்க்கறதுக்கான திறன் சார்ந்த கல்வியை கொடுக்கறது இல்லையா? கண்டிப்பா டீச்சர், நீங்க சொன்ன மாதிரி தான். இப்போ உங்க கிராமத்துல கொஞ்சம் குறைவாக திறன் சார்ந்த கல்வியை மட்டும் கொடுக்கறதுக்கு தவறி இருக்கீங்க. ஆமாமா, சரிதான். இப்பதான் எனக்கு புரியுது. திறன் சார்ந்த கல்வியை கொடுக்கறதுக்கு நம்ம தவறிட்டோம். கண்டிப்பா ஐயா, நீங்க அதுக்கான நடவடிக்கைகள் எடுத்தீங்கன்னா இன்னும் உங்க கிராமம் மென்மேலும் வளரும் ஐயா. கண்டிப்பா எடுப்போமா அதற்கான நடவடிக்கைகள். ஐயா, அதனால நம்ம வந்து மாணவர்களுக்கு இனிமே வந்து திறமையை வளர்க்கறதுக்கான கல்விகளை வந்து கொடுக்கறதுக்காக அவங்க பாடத்திட்டத்திலே திறன் சார்ந்த கல்விகளை வந்து இணைச்சு அவங்களுக்கு வந்து கல்வியை கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து பேசிக்லயே இருந்து அவங்க திறனை வளர்த்துக்கிறதுமான கல்வியை அவங்க வந்து பெற வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்போ அவங்களுக்கு அப்ளிகேஷன் ஓரியன்டாகவும் இன்னும் நல்லா திறமையை வளர்த்துக்குவாங்க ஐயா. சரிதாமா நீங்க சொல்றது. ஐயா, உங்களுக்கு இன்னொரு தெரியுமா? திறன் சார்ந்த கல்வியை கொடுக்க திறன் சார்ந்த ஆசிரியர்கள் தேவை. கரெக்ட் தாயா, அவங்க சொல்றது உண்மைதாயா. மாணவர்களுக்கு திறனை வளர்க்குற கல்வியை சொல்லிக் கொடுக்கறதுக்கு நானும் பயிற்சிகளை பல எடுக்கணும்யா. அட இது என்னப்பா, டீச்சரும் பயிற்சி போறோம்னா? யாரும் சிரிக்காதீங்க. அதாவது கற்றல் என்பது வாழ்க்கை முழுவதும் தொடரும் ஐயா. அதனால மனிதவள அணுகுமுறையில ஒவ்வொரு பாடத்திற்கும் தேவையான ஆசிரியர்களையும் கண்காணிக்கிறோம். இதுவும் ஒரு மனிதவள அணுகுமுறையில ஒரு செயல்பாடு ஐயா. ஐயா, இப்போ உங்க கிராமத்துல உள்ள வேலையில்லா திண்டாட்டத்தையும் மனிதவள அணுகுமுறையும் எப்படி தொடர்பு படுத்தி பார்க்கறதுன்னா எதிர்காலத்துல தேவையான ஒவ்வொரு பாடப்பிரிவும் என்னென்ன தேவையோ அதை நீங்க உங்க கிராமத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா ஒவ்வொரு பட்டதாரிகளுக்கும் தேவையான வேலை வாய்ப்பு கிடைக்கும். அப்ப வேலை வாய்ப்பு திண்டாட்டம் நிறைய கிராமங்கள்ல இந்த மாதிரி பண்ணும்போது இருக்காது. நாட்டுல இந்த மாதிரி ஒவ்வொரு கிராமங்களும் அவங்களுக்கு தேவையான துறைகளையும் இம்ப்ளிமெண்ட் பண்றது மூலமா வேலையில்லா திண்டாட்டத்தை குறைக்கலாம். அப்போ இந்த நாடே ஒரு தேசிய வளர்ச்சியாகவும் வல்லரசு நாடாகவும் ஆகும். சரிம்மா, எங்க கிராமங்கள்ல அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கிறா. நன்றிம்மா. ரொம்ப நன்றிங்கய்யா, நானும் போயிட்டு வரேன். ஐயா, இப்ப அவங்க பேசுனதெல்லாம் கேட்டீங்க இல்லையா? இப்ப நம்ம கிராமத்துல இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து புரிஞ்சிச்சுயா. ஸோ இது இனிமே வந்து என்ன பண்ணணும்னா மாணவர்களுக்கு திறன் பெற்ற கல்வியை நம்ம கொடுத்து அதுக்கான மேற்படி நடவடிக்கை நம்ம எடுக்கணும். கண்டிப்பான முறையில நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வருவோம்மா. நம்ம கிராமங்கள் வந்து மென்மேலும் வளர்ந்து கொண்டே போங்க. அதற்கான ஏற்பாடுகளையும் பண்ணுவோம். நம்ம ஊர் குமாப்பட்டியில வேலையில்லா திண்டாட்டத்துக்காண்டி பஞ்சாயத்து வச்சாங்க. அந்த பஞ்சாயத்துக்கு தீர்வு காணாங்களா இல்லையா நம்ம ஊர் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட கேட்டுடலாம் வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம்மா. நீங்க உங்க ஊர்ல இப்போ ஒரு பஞ்சாயத்து வச்சீங்களா வேலையில்லா திண்டாட்டத்துக்காண்டி, அதுக்கான தீர்வு கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன நிலவரம் சொல்லுங்க. என்னன்னா திறன் பெற்ற கல்வியை கொடுக்கறதுக்கு நாங்கள் தவறிட்டோம். இப்போ என்ன ஆச்சுன்னா அதற்கான நடவடிக்கைகள் வந்து நாங்கள் எடுப்போம். இப்போ என்னன்னா எதிர்கால சந்ததி மாணவர்களுக்காக திறன் பெற்ற பாடப்பிரிவுகளை இப்போ வந்து வழங்கலாம். அதற்கான ஏற்பாடுகளையும் செய்வோம். நன்றி. நான் தான் குமாப்பட்டி செல்வி. நான் நினைச்ச மாதிரி என்னோட கனவு எல்லாமே நிறைவாயிருச்சு. நான் இப்போ ஒரு பெரிய டெக்ஸ்டைல் கார்மெண்ட்ஸுக்கு ஓனரா இருக்கேன். 10,000 பேருக்கு வேலை கொடுத்துருக்கேன். அன்னைக்கு பஞ்சாயத்துல இருக்க
எடுத்த முடிவுனால வந்து என்னோட திறமைக்கு ஏற்ற ஐடி கம்பெனியை சூஸ் பண்ணி இப்போ அங்கே வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல டீம் லீடராக வந்து நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ இதன் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, மாணவர்களுக்கு வெறும் கல்வியை மட்டும் கொடுக்காம எதிர்காலத்துக்கு தேவையான தகுந்த திறன் பெற்ற கல்வியை கொடுத்தோம் அப்படின்னா நாடு கண்டிப்பா வளர்ச்சி அடையும். இதுதான் மனிதவள அணுகுமுறை. ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, அரசாங்கம் எதிர்காலத்துல என்ன தேவை இருக்கோ அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியான கல்வியை திட்டமிட்டு கொடுத்தா மாணவர்கள் வந்து அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேறுவாங்க.